அந்த காயின் பண்ணார் இல்லையா, போட்டி 2 பேருக்கு தான், ஒன்று திமுக இன்னொன்று தாவேகா அப்படின்னு. அந்த இடத்துலயே வந்து அல்லது எந்தெந்த காலகட்டங்களில் எப்படி இப்படியெல்லாம் விஜய் தன்னை பொசிஷன் பண்ணாரு, அதனுடைய தாக்கம் என்ன சமூகத்தில், ஏன் அந்த மக்கள் வந்து அதை நம்புறாங்க, நம்புவதற்கான காரணம் என்ன? அந்த கட்சியில் பேர் சொல்ல விரும்பல, இன்னொன்று 3 பேர்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க, நீங்கள் தப்பான ஒரு மன்னலில் இருக்கீங்க. பல ஊடகவியலாளர்களை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய அரசியல் வரவை பற்றி விமர்சித்திருந்தா பரவாயில்ல. எல்லாரும் கோட் சூட் போட்டதே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க எந்த சிஎம்மும் ஒரு கோட் சூட் போடுறாரு. நான் வந்து போய் ஸ்டடி பண்ணேன். நான் வந்து விஜய் என்ன, விஜயோட இம்பேக்ட் என்ன அப்படின்னும்போது, நான் விகடன் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பேன். நம்ம இலியாஸ் அப்படின்னு விகடனில் முன்னாடி ஒர்க் பண்ண நம்ம தோழர், அவர் வந்து ஒரு பிஹெச்டி பண்ணியிருக்கார் பிராண்ட் தளபதி அப்படின்னு. தளபதி பிராண்ட் தளபதி அப்படின்னும் அந்த பிராண்ட் விஜய் அப்படின்னு. ஸோ அந்த அவருடைய சினிமா வாழ்க்கை வந்து அவர் சினிமாவில் எப்படி தீசிஸ் வந்து அவர் உருவாக்கியிருக்காரு, அல்லது எந்தெந்த காலகட்டங்களில் எப்படி இப்படியெல்லாம் விஜய் தன்னை பொசிஷன் பண்ணார், அதனுடைய தாக்கம் என்ன சமூகத்தில், ஏன் அந்த மக்கள் வந்து அதை நம்புகிறாங்க, நம்புவதற்கான காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து அவர் எழுதியிருக்காரு. அதெல்லாம் நான் படித்தேன். அதுக்கப்புறம் அவர் இப்போ கூட ஜனநாயகன் ஒரு புக்கு, பிம்பச்சிறை அப்படின்னு ஒரு புக் வந்து அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நல்ல புக்கு. அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் விஜய் பற்றி வந்திருக்கக்கூடிய முதல் புக்கு. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம வாங்கி படிக்கும்போது, அதுக்கப்புறம் பேசும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் விஜயோடைய ஃபேன்ஸு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட பேசியிருப்பேன். நான் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன்னா ஒவ்வொருத்தரையாக பேசுவேன். நீங்கள் என்ன, அவங்க பேக்ரவுண்ட் என்ன. இப்போ அவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டால், சில பேர் என் பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் இல்லை சார், ஸ்டூடெண்ட்டு, எங்கள் ஃபேமிலியில் யாரும் அரசியல் இல்லை, நாங்கள் தான் வரோம், நாங்கள் தான் பண்ணுறோம், நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபு, நாங்கள் இவங்க அவங்கன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த கான்வர்சேஷன் நான் எல்லா இடங்கள்லையும் இந்த கான்வர்சேஷனை வந்து நம்ம பண்ணும்போது தான் நமக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு டீப்பாக வந்து விஜய் வந்து ஒரு மைண்ட் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்காரு. ஒருத்தட்ட பேசும்போது தான் சொன்னார், சார் விஜய் படங்கள் வருது அப்படின்றதுக்காக 100 ரூபா விற்கிற டிக்கெட்டை நாங்கள் வந்து 1000 ரூபாவோ 2000 ரூபாவுக்கு கொடுத்து வாங்கி பார்க்குறோம் சார், ஓட்டு போட மாட்டோமா அப்படின்னு. நீங்கள் வந்து காசு கொடுத்தாலும் அந்த காசை வாங்கி, நானே வந்து 100 ரூபா டிக்கெட்டை வந்து 2000 ரூபா 2500 இருந்தால் கூட நான் கவலைப்படாமல் வாங்கிட்டு போய் பார்த்துட்றேன், நீ எனக்கு காசு கொடுத்துட்டா நான் ஓட்டு போட்டுருவேண்ணா அப்படின்ற அளவுலலாம் வந்து அவங்க யோசிக்கிறது அப்படின்றது வந்து, நான் என்னுடைய நேரத்தை, என்னுடைய காசை, என்னுடைய டைமை வந்து நான் வந்து செலவு பண்ணுறேன், நான் ஓட்டு போட மாட்டேன்னா அப்படின்ற அளவுக்குலாம் எனக்கு பயங்கர எக்ஸ்ட்ரீம் வியூஸ் இதெல்லாம். அப்போ இந்த அளவுக்கு ஒரு டீப்பான ஒரு சென்டிமெண்டெல்லாம் வந்து இந்த திமுக, அதிமுக, நாம் தமிழர் மற்றவர்கள்லாம் அதை எப்படி ஷேக்கப் பண்ண போகிறாங்க? நீங்கள் அது ஒரு கொள்கை ரீதியான ஒரு இது கூட கிடையாது, ஒரு எமோஷ்னல் பாண்டிங் மாதிரி அது ஆயிடுச்சு. அது வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியல. என்கிட்ட ஒரு திமுக நிர்வாகி சொன்னார், கொளத்தூர் பிரச்சாரத்துக்கு போகும்போது, உள்ளே போகும்போது 21 போகும்போது, இப்போ நீங்கள் எப்படி காமிக்கிறீங்க, இப்படி கை காமிக்கிறீங்க அப்படின்னா பயங்கரமாக உற்சாகமாக வந்து அவங்களும் ரியாக்ட் பண்ணுவாங்க. தலைவா போயிட்டு வா, நீ கேட்கவே தேவையில்லை, உனக்கு தான் அப்படி பேசுவாங்க. இந்த முறை நம்ம அப்படி கை காமிச்சோன்னா முறைக்க பார்த்துட்ருக்கான், ரியாக்ட் பண்ண வேண்டா. ஒரு அம்மா வந்து அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க, இவங்க வந்து கை காமிக்க, நீங்கள் ஓட்டு கேட்குறீங்களா அப்படின்னு மக்கள்கிட்ட அந்த ரியாக்ஷனே ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னாங்க. இல்லை, சில ஊர்களில் வந்து இந்த எதிர்ப்பு வந்து வெளிப்படையாகவே தெரியும். பல அமைச்சர்களுடைய தொகுதிகள் முடியல. இப்போ என்னுடைய நண்பர்கள் பெரம்பூரில் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ணும்போது முதல்ல விஜய் திமுகலேருந்து பிரச்சாரத்துக்கு வராங்கன்னா வீட்டில் இருக்கிற பசங்க தான் போய் கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்து ஒன்று விசில் அடிக்கிறாங்க, இல்லைன்னா வந்து வாசல் நின்றுட்டு நாங்கள்லாம் வந்து தளபதிக்கு தான் டிவி கேட்க அப்படி எடுத்தோன்னே சொல்லிடுறாங்க. அப்புறம் அதுவே டிமாரலைஸ் ஆயிடுது அவங்கள, இந்த திமுக ஆட்கள்கிட்ட. நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம்.
அப்போ ரொம்ப எமோஷ்னலி கனெக்டடாக மக்கள் இருக்கும்போது மேபி ஜான் ஆரோக்கியசாமிக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய இந்த எமோஷனல் கனெக்டை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து அரசியல் ரீதியாக தான் பார்க்குறோம். எஸ். பட் அவங்கெல்லாம் வந்து விஜயோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆனாங்க. அதனால தான் விஜயோடைய வெற்றி. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நான் என்னுடைய 20 ஆண்டு கால இது ஜேர்னலிசம் அனுபவத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி லீடரை வந்து மக்கள் கொண்டாடி மகிழ்ந்த தருணத்தை நான் பார்க்கல. ராஜ்பவன்லேருந்து சண்முகம் அவர்கள் வெளியே வரும்போது, சிபிஎம் சண்முகம் அவர்கள் வரும்போது விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு அப்படியே மக்கள் அப்படியே கத்துறாங்க, இது பண்ணுறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த இடத்துல கூட பத்திரிகைகள் கேட்குறாங்க திமுக சொல்லிதான் போது ஒரு கோவப்படுறாரு. திமுக இதில் எடுக்கிறீங்க, இது எங்க கட்சி, எங்க மாநில இருந்தார். அவர் எப்போ அவர் செயலாளராக ஆனதுல இருந்து அவர் ஒருத்தர் தான் திமுகவை அரசியலே விமர்சனம் பண்ணி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறவரு. கிளாரிட்டி இருந்தது. செயல்பாடுகள் ரீதியாக அவர்கிட்ட குழப்பங்கள் வந்ததே கிடையாது. இப்போ சொல்லும்போது கூட ஒரு பாயிண்ட் என்ன ஆட் பண்ண விரும்பினோன்னா, ஜான் அவர்கள் வந்து அந்த எமோஷனல் கண்டக்டிவிட்டியை உணர்ந்து கொண்டு அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம். அதை விட முக்கியமானது என்னென்னா, அந்த கட்சிக்காரங்க எல்லார்ட்டையுமே நான் பேசும்போது சில பேரை தவிர பல பேர் வந்து நாங்கள் ஜெயிக்கிறோன்னு சொன்னாங்க. அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் போய் நீங்கள் அந்த எண்ணத்தை நீங்கள் அலையாக பரப்ப என்ன ஆகும்னா, எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கைன்னு கிடையாது, பட் இயற்கை நேச்சுரல் மேலே நமக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் எனக்கு இருக்குது. இயற்கையாக நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து போய் விதைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு இடத்துல நடந்துடும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அந்த வைபை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கடத்திட்டாங்க. நான் அந்த கட்சியில் பேர் சொல்ல விரும்பல, இன்னொன்று 3 பேர்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க, நீங்கள் தப்பான ஒரு மண்ணில் இருக்கீங்க, நீங்கள் மாறுங்க அப்படின்னாங்க. நான் பேசும்போதும் ஃபைட் பண்ணும்போதும் இல்லை. ஸோ என்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியல, ஆக்சுவலி அவங்க இதை விட கூடுதல் நம்பர் சொன்னாங்க, பட் அந்த நம்பர்ஸ் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு. பட் வெற்றிங்கிறது நாங்கள் உறுதியாக இருந்திருக்கிறாங்க. நான் சொன்ன நம்பருக்கும் இதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. பட் அது வெற்றிங்கிறத உறுதியாக நம்புற அந்த நம்பிக்கையை கொண்டு போய் விதைச்சி அதை வந்து பரப்புகிற வேலை இருக்குல்ல, அது ஒரு பெரிய வேலை. அந்த வேலையை யார் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி ஜான் பண்ணாரா, இல்லை ஆதவ் பண்ணாரா, இல்லை விஜயை இயற்கையாக உருவாக்கினதான் தெரியல. நீங்கள் அந்த பரப்புரை மெத்தடாலஜியும் அதனால தான் சொல்கிறேன். மாற்றுன்ற பேரை பயன்படுத்தாமல் முதன்மைன்ற பேரை பயன்படுத்துறது, நான் முதன்மை சக்தின்ற பேரை பயன்படுத்துறது, தன் எதிரி யாருங்கிற தொடர்ச்சி அடையாளப்படுத்துறது. அதில் நீங்கள் கொள்கை விளக்கங்களுக்குள்ள அவர் போகவே விரும்பலை. எனக்கு இவங்க தான் எதிரி, இவங்க தான் நண்பன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவகாரத்தை மக்கள் மத்தியில் எளிமையாக புரிய வைக்கிறது இருக்குல்ல, அந்த விஷயத்தை வேகமாக பண்ணதுனால தான் அவங்களால அந்த வெற்றிக்கான சூத்திரம் அப்படிங்கிறது அதுதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அது வந்து ஜானுடைய இதுதான். நீங்கள் அந்த காயின் பண்ணார் இல்லையா, போட்டி 2 பேருக்கு தான், ஒன்று திமுக இன்னொன்று தாவேகா அப்படின்னு. அந்த இடத்துலயே வந்து அதிமுக வந்து கீழே தள்ளிட்டாரு. இவங்களுக்கு மிகப்பெரிய போராட்டமே இல்லை அந்த ஆட்டத்தில் நாங்கள் இருக்கோம், அதை நிரூபிக்கிறதுக்கான போராட்டமே உங்களுக்கு வந்து பெருசாக அதையே பண்ணலை சார். சரி, அதை நிரூபிப்பதற்கான வேலையை இவங்க சரியா பண்ணியிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு இதை விட கூடுதலாக கூட ஜெயிச்சிருப்பாங்க. அதை நிரூபிக்கவே அவங்க வேலை பார்க்கல. ஸோ அதை அவங்க பண்ணல, அந்த இடத்துல நின்னது. 2வது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எமோஷ்னல் கனெக்ஷன் இருக்குல்ல, அது விஜய் பிரச்சாரத்துக்கு வராரோ இல்லையோ, விஜய்க்காக நாம் பிரச்சாரம் பண்ணுறோம். விஜயோடைய பிரச்சாரம் வந்து தெருக்குள்ள நடந்ததை விட வீடுகளில் நடந்தது. வீட்டுக்குள்ள சார், அது ஒவ்வொரு வீட்டுக்குள்ள. ஆமாம், நீங்கள் குட்டி நண்பா நண்பீஸ் இவங்க பண்ண அந்த ஓட்டை மாற்றினாங்கல்ல, அந்த கடைசி நேரத்தில் சொல்லுவாங்கல்ல, பல குடும்பங்களை அரசியல் பேச வச்சது விஜய் தான். கரெக்ட். அப்போ இந்த பூத்தில் வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்கள் கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வைக்கணும் அப்படின்வாங்க. பூத் லெவல் ஒர்க்கர்ஸுக்கு இதுதான் வேலைன்னுவாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் பூத் லெவல் ஒர்க்கர்ஸ் இருந்தால் போதும், இல்லைனாலும் பரவாயில்ல, வந்து ஓட்டு போட்டாங்க. அதாவது விஜய் சொன்னார் இல்லையா, காலையில் எழுந்திரிங்க, குளிங்க, சாமி கும்பிடுங்க, ட்ரெஸ்ஸை மாட்டுங்க, ஐடி எடுத்துகிட்டு வாங்க, ஓட்டு போடுங்க. இதை ஸ்கிரிப்ட் மாதிரி பார்த்தோன்றாங்க அதிமுகவினர். பல இடங்களில் அதிமுகவினர்லாம் மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா இவங்களோட காலையில் ஏர்லி மார்னிங் வந்த ஓட்டு, இந்த 8 to 10 ஓட்டு போட்டதெல்லாம் பல லேடிஸ் குடும்பமாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னொன்று ட்ரெஸ் கோடெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்காது சார். அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எல்லாருமா பண்ணிட போகிறாங்கன்னு பார்க்கும்போது இப்போ என் பூத்தில் நான் ஒரு 10 பேர் 5 பேரை பார்த்தேன். அதுவே எனக்கு முதல்ல ஷாக்கு. பெண்கள் உட்பட அதை ஃபாலோ பண்ணும்போது என்ன இது இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறாங்க, யார் காக்கி பாயிண்ட் போட்டாலும் அந்த என்ன அதெல்லாம் நல்லா வெயிட்டிங் கேஸ் சேஃபாக வெயிட்டிங் மாறிட்டோம். எதாச்சியா ஒருத்தர் கவர்னரை சந்திக்க போன போது ஏறக்குறைய அதே கலர்ல கவர்னர் போட்டிருந்தது கூட இவர் கோட்டில் அவர் போட்டிருக்காரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்னன்னா அதான் சொல்கிறேனே, அந்த உணர்வு ரீதியிலான பிணைப்பை வந்து
விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக பயன்படுத்திக்கிட்டாரு. விஜய்க்கு அது இருக்கிறதுனால தானே ஜானால் அதை வந்து உணர முடியுது. அதை அவர் ஏற்கனவே வச்சிருக்கிறாரு. ஒரு மேடையிலே அதை தொடர்ச்சியாக பண்ணுறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தது. எல்லாத்துக்கும் இல்லை, பொதுவாக அவர் இப்போ வரைக்கும் அவர் மேலே வைக்கிற விமர்சனம் அவர் உட்பட வைப்பார். ஊடகங்களை சந்திக்காதது தான். ப்ரெஸ் மீட்டே அவர் கொடுக்கலங்க. தமிழ்நாட்டில் ஒரு கட்சத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல. ஆனால் அவர் இன்னைக்கு வந்து எல்லா ப்ரெஸ்ஸும் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. இல்லை, அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டார். அது வந்து ஆரோக்கியமான. ஆனால் அந்த விஷயத்தை சாதிச்சிட்டாருல்ல. இப்போ நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியல. ஓகே சார், ஜெயிச்சிட்டாரு, வேற என்ன நெக்ஸ்ட். பல ஊடகவியலாளர்களை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய அரசியல் வரவை பற்றி விமர்சிச்சிருந்தா பரவாயில்ல, அவர் வரவே மாட்டார்னு அறுதிட்டு சொன்னது, அவர் இது மட்டும் வந்துட்டாருன்னா நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு அது வந்து ஒரு சேலஞ்சு கொடுத்தது. இதெல்லாம் அரசியலை விட்டே போயிடுறேன், பேசுறதை விட்டே போயிடுறேன். சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. என்னன்னு இந்த சீட்டுக்கு மேலே வாங்கினா நான் பாலிடிக்ஸ் பேசுறதே விட்டுறேன்லாம் சொன்னாங்களே. ஓ சரி. ஸோ எனக்கு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட பல இடங்களில் வந்து உங்களுக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்க்கு ஒரு சிம்பத்தி பெரிய அளவில் கூடிருச்சு. ஏன்னா கரூர் சம்பவத்தில் அவர் மேலே தவறு இருக்குது அப்படின்றதுலாம் வந்து மாற்று கருத்து இல்லை. அவரும் வந்து சில விஷயங்களை கவனித்து பண்ணியிருக்கணும், சில ஏற்பாடுகளை அவரும் செய்திருக்க வேண்டும்ன்றது. ஆனால் அதோடைய முதல் பொறுப்பு அரசாங்கத்திடம் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சிச்சுவேஷனை வந்து கையை மீறி போகுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க. அவங்கெல்லாம் கட்சிக்காரங்களாலேயோ மற்றவர்களாலேயோ அதை செய்ய முடியாது, உங்களால் அதை செய்ய முடியும் அப்படின்னும் போது அதை செய்ய தவறியது அரசாங்கத்துடையவர். நீங்கள் அந்த சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தியது. நீங்கள் பல பேர் அதை வெளியே பேசலைன்னா கூட மன ரீதியாக அந்த சம்பவத்தை வந்து அது ஏதாச்சும் ஒன்று இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சமும் ஒரு 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 விதமான ஒரு சந்தேகமும் மக்கள் பார்வை உருவாவது பெரிய காரணமாக விஜய்க்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு நினைச்ச அந்த சம்பவம் அவர் மேலே ஒரு பெரிய சிம்பத்தியை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள், பர்மிஷன் கொடுக்காது, நிபந்தனைகளை போடுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல அவருக்கான அந்த மொமெண்டம் பெருசாக ஏறுது அப்படின்னா தூத்துக்குடி திருநெல்வேலி வந்து திருப்பு முனையாக அமைந்தது. அந்த ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை மக்கள் பார்த்தோன்னே அப்படியே என்னடா இப்படி ஒரு கூட்டம் அப்படின்னு கூட்டமாக அது பேச்சா OMCL பேசின பேச்சு, அந்த பேச்சு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் அவினாசி இந்த பக்கம் போனது, அங்கேயும் திருப்பூர் அவினாசி அங்கேயும் கூடின கூட்டமும் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. கடைசியாக அவர் வந்து இதில் என்ன சொல்கிறது, நந்தனமில் பேசின அந்த கேம்பெயின் ஸ்பீச் இருக்கு இல்லையா, 45 நிமிஷம் ஸ்பீச், அந்த ஸ்பீச் வந்து அன்றைக்கி தான் அவர் பீக் ஆகுறாரு. அவருடைய ஒட்டுமொத்த பிரச்சாரத்தையும் அவர் வந்து அப்படி தூக்கி மேலே நிறுத்துறாரு. அந்த ஸ்பீச் வந்து உங்களுக்கு ஒரு 5% ஸ்விங் கொடுத்துச்சு. உண்மை. செஃபாலஜிஸ்ட் சொல்கிறது, இந்த தேர்தலில் கணிச்சவங்க சொல்கிறது என்னென்னா, அது வரைக்கும் வந்து விஜய்க்கு இல்லாத பீக்கு அந்த தேர்தல் நாளைக்கு முன்னாடி வந்து அது பீக் ஆகுது, ஒரு 5% கூடுதலாக எக்ஸ்ட்ரா வருது, ஜம்ப் ஆகுறாரு. அப்படி அது எப்படின்னு தெரியலன்றாங்க. அது இம்பல்சிவாக மக்கள் ஓட் போட்டாங்கன்னு அவங்க ஒன்று நினைக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஸ்பீச். அதில் அவர் வந்து பேசுனது வந்து பல பேரை வந்து ஒரு கிளாரிட்டியோட தேர்தல் பூத்துக்கு போகிற அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்திடுச்சு. இப்போ நீண்ட காலம் அவருடைய ரசிகர்களும் அவருடைய அரசியல் ஃபாலோவர்ஸ் என்ன நினச்சாங்களோ அந்த நிகழ்ந்துடுச்சு. விஜய் ஜோசப் என்னும் நான் அப்படின்னு கையெழுத்து போட்டார். அவர் எதிர்நோக்கி இருக்கின்ற, அவர் எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்ற சவால்கள்லாம் என்னென்ன அப்படின்னு முக்கியமான சவால் நினைக்கிறீங்க? மெயினான சவாலுங்கிறது பொருளாதார நெருக்கடி தான் சார். இன்றைக்கி சொசைட்டியில் வந்து நம்ம இந்த கடன்களை எப்படி வந்து மக்கள் மீது வந்து ஒரு சுமையாக மாற்றாமல் அதை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். இன்னும் இந்த நிர்வாகத்தை புரிந்து கொள்வதற்கு இவங்களுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அந்த காலத்தை இவங்க விரைவாக எடுத்துக்கிட்டு வேகமாக அந்த செயல்பாடுகளை முடிக்கணும். அதை விட மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது ஒன்றிய அரசோடு இந்த உறவு நிலையை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ கம்மிங் வீக்கில் அவர் வந்து இந்த வீக்கெண்டே கூட ஐ திங்க் ஸோ டெல்லி போகிறதா பிளானில் இருக்கிறாரு. நிர்மலா சீதாராமனை மீட் பண்ண போகிறாரு, அமித்ஷாவை மீட் பண்ணுறாரு. எல்லோரும் மீட் பண்ணும்போது அப்போ அந்த உறவை எப்படி விஜய் மெயின்டைன் பண்ண போகிறார்? எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு. எல்லாரும் கோட் சூட் போட்டதே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்க எந்த சிஎம்மும் ஒரு கோட் சூட் போடுறாரு, டிஃப்ரெண்ட் அப்ரோச்சை மெயின்டைன் பண்ணுறாருன்னும் போது இவர் எப்படி அப்ரோச் பண்ணுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பொருளாதார ரீதியாக தமிழ்நாட்டை தன்னிறைவு பெற்ற மாநிலமாக வளர்த்துட்டாலே
அடுத்தடுத்த விஷயங்கள் தானே நடக்கும். அது கல்வியோ வேலை வாய்ப்போ அதெல்லாம் நடக்கும். நான் தனிப்பட்ட முறையில் விரும்புகிறது, ஒரு கோரிக்கையாக வைக்கிறது என்னென்னா, டாஸ்மாக் ஒழிப்பு அல்லது போதை ஒழிப்பு நோக்கி இந்த சமூகத்தை நகர்த்தணும். நான் நாளைக்கே இழுத்து மூடுவேன்னு சொல்லலை. போதை ஒழிப்புன்றது அறவே அதை வந்து இப்போவிலிருந்து ஆரம்பிச்சாதான் வருங்கால சமூகம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலையான ஒரு சிந்திக்கக்கூடிய சமுதாயமாக மாறும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு மோசமான சூழலுக்கு போயிடும். அதனால் போதை ஒழிப்பில் ஒரு முக்கியமாக கவனம் செலுத்தணும். அதுலயே நம்ம எல்லாமே வந்துடும் சார். இப்போ பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னா அதோடைய வேறு பாதிப்பு தான் போதையா இருக்கும். குடும்பங்கள் சீரழியுதா, அதோட வேறு டாஸ்மாகா இருக்கும். அப்போ அதை ஒழிப்பை நோக்கி விஜய் சமூகத்தை நகர்த்தணுங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட கோரிக்கை. மற்றபடி இந்த பொருளாதார நிலைமையை சீர் பண்ணிட்டு இலவசங்கள் அல்லது அந்த அறிவிப்புகளை சரி பண்ணணுங்கிறதுக்காக நிறைய கடன்களை வாங்கிடாம சொசைட்டியை நிலையான தன்மை கொண்டு போனாலே போதும். மதச்சார்பற்ற சக்திகளோடையவே அவர் தொடரணுங்கிறது நம்ம கோரிக்கை. மதச்சார்பற்ற சக்திகளோடவே அவர் இருக்கிறது தான் அவருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. நீங்கள் தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து ஒரு செக்குலர் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுடைய கேரக்டர் அப்படின்றது மதசார்பற்ற மாநிலம். இங்கே வந்து சாதி மத பிரிவினைகளுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் அரசியலில் இடமில்லை. அந்த ட்ரெடிஷனை வந்து மாற்றாமல் அதை தொடருவது, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்றதுக்காக என்ன வேணால் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு இது இல்லாமல் நீங்கள் என்ன விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்க அதை தெளிவாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக சொல்லிட்டார். ஆமாம், ஃபோக்கஸ்டாக இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கட்சி கட்டமைப்பு ஒரு பெரிய சேலஞ்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சி வந்து எந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு ஆர்கனைஸ்டாக இருக்கோ அது வந்து எப்போவுமே நல்லது உங்களுக்கு. அப்போ அந்த கட்டமைப்பை உருவாக்குவது, அவங்கள கொள்கை ரீதியாக அவங்கள வந்து மேலும் அவங்கள மெருகேற்றுறது, உங்களுடைய அரசியல் கொள்கை என்ன, உங்களுடைய அரசாங்க கொள்கை என்ன அப்படின்றதெல்லாம் புரிந்து நன்கு தெரிந்த அந்த அரசியலை பேசக்கூடிய ஒரு ஜெனரேஷன் உங்களுக்காக வந்து காத்துட்ருக்காங்க. ஒரு ஜெனரேஷனில் 2-3 ஜெனரேஷன் அப்படி இருக்காங்க. அப்போ அவர்களை அரசியல்படுத்துவது அப்படின்றது அவருக்கு இருக்கக்கூடிய பெரும் பணி. அதுக்கப்புறம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை ரன் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு நபரால் அதை பண்ண முடியாது. அது ஊர்கூடி தேர் இழுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. அப்போ சரியான அதிகாரிகளை போட்டு சரியான திட்டங்கள், எந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுதான் அந்த திட்டங்களை மேலும் வந்து மெருகேற்றும். அந்த திட்டங்களுக்கு வேறு ஒரு கோணத்தை கொடுக்கும். அதிகாரிகள் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் அப்படியே போனீங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். ஏன்னா திமுக அரசாங்கத்துடைய வீழ்ச்சிக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணமாக மாறியது. அதிகாரிகள் நடத்துகின்ற ஆட்சி, அதிகாரிகளுடைய பேச்சு கேட்டுட்டு முதலமைச்சர் வந்து அப்படியே இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் என்பது உருவாயிருச்சு. அதுலேருந்து அதை விஜய் அதை அவாய்ட் பண்ணும். அதே போல் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்றது அது 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 வந்து எப்போவுமே எல்லாருக்கும் பொருந்தும். இன்றைக்கி அமைச்சர்களாக ஆகியிருக்கக்கூடியவர்கள், முதல் முறையாக தேர்தல் சந்தித்து எம்எல்ஏ ஆகி இருக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாமல் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இவங்க மூஞ்சி கூடலாம் தெரியாது. விழுந்த ஒவ்வொரு வாக்கும் விஜய்க்கு விழுந்தது, விழுந்த ஒவ்வொரு ஓட்டும் வந்து விசில் சின்னத்துக்கு விழுந்தது. விஜய் மீதான நம்பிக்கை. அவர் என்ன சொன்னார் அதான், எல்லா ஊர்லேயும் நான் தான் போட்டிடுறேன்னு சொன்னார். அதை தான் வேத வாக்காக எடுத்துக்கிட்டாங்க எல்லாருமே. அப்போ அந்த எம்எல்ஏவை அந்த பகுதியில் அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அடுத்த 5 வருஷத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருவாரியான நபர்களுக்கு அந்த எம்எல்ஏ யார் அப்படின்ற அடையாளமாச்சும் தெரிந்திருக்க வேண்டும். அந்த எம்எல்ஏஸ் அந்த மாதிரி வேலையை பார்க்கணும். ஏன்னா இப்போ விழுந்த ஓட்டெலாம் விஜய்க்காக விழுந்தது. அடுத்த எலெக்ஷனில் விழுகின்ற ஓட்டெலாம் வந்து அந்த எம்எல்ஏ என்ன பண்ணார் என்ன பண்ணலன்றது பொறுத்து இருக்கும். அப்போ அந்த எம்எல்ஏக்கு வந்து அந்த எம்எல்ஏ யாருன்னே தெரியல, எந்த நட்பெயரும் சம்பாதிக்கல, உங்களுக்கு ஏதோ வந்து ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முதல் தேர்தல்லையே நீங்கள் எம்எல்ஏ ஆகிட்டீங்க அப்படின்ற அந்த மெதப்பில் சரிக்கு சமமாக இப்படி உட்கார்ந்தீங்கன்னா எல்லாரும் சாஞ்சிருவீங்க, கூடையே சேர்த்து உங்கள் தலைவரையும் நீங்கள் சாய்ச்சிருவீங்க அப்படின்றதான். அப்போ அந்த பொறுப்புணர்வோட அந்த எம்எல்ஏ கூட இருக்கவங்க செயல்கள்லாம் நடக்கணும். உங்கள் யாருன்னே தெரியாமல் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் 5 வருடத்தில் நீங்கள் யார், உங்கள் முகம் என்ன, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றது அந்த மக்களுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் போய் தெருவாக அலைஞ்சு அந்த விஷயங்கள் அவங்களுடைய நல்லது கெட்டதில் நீங்கள் நிற்கணும். அப்படி அவர்கள் செய்ய தவறுகிறார்கள் அப்படின்னா அது வந்து யாரை பாதிக்கும் அப்படின்னா விஜய் தான் பாதிக்கும், தலைவர் தான் பாதிக்கும். மாற்று கட்சியினர் பலரும் வந்து இந்த வெற்றிக்கு பின்னாடி விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தில் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா நினைக்கிறீங்களா? வருவாங்க, மாற்று கட்சிகள் வருவாங்க. ஒரு இடம் இருக்குது அப்படின்னும் போது வெற்றி பெறுவதற்கு ஒரு இடம் இருக்கிறது.
ஒரு டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வருவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் அது யார் என்ன எப்படி என்டர்டெயின் பண்ணுறாங்க, வரவங்க போகிறவங்க எல்லாரையும் வந்து தூக்கி உள்ளே போட்டுருவாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள் மத்தியில் நிச்சயம். இறுதியாக ஒரு கருத்து தான், இடிப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பாரலாம் கெடும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்சியின் மீதான குறைகளை சொல்லக்கூடியவர்களையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துகிறதா நல்ல மன்னனுக்கு அழகு. இது மன்னராட்சி இல்லை, மக்களாட்சி தான். அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. விவாதத்தில் கலந்து கொண்டவங்க 2 பேரும்.